அதே மாதிரி க்ஷத்ரபந்து பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகச்ச புண்ணியகிருத்து. புண்டரீகன்னு ஒரு பக்தன் புண்ணிய காரியமே பண்ணிட்டு இருப்பான். அது மாதிரி க்ஷத்ரபந்து பாபகாரியமே பண்ணிட்டு இருந்தான். ரெண்டு பேரும் உத்தம லோகம் கிடைச்சது யாருன்னா ஆச்சாரியனுடைய கிருபையினால அப்படிங்கிறத எழுதுறா. அதனால அவளுக்கு ஆச்சாரிய கிருபை. அது மாதிரி தேவர்கள் சிவபெருமான் பிரம்மா எல்லாருமே பெருமாளை சரணடைஞ்சு தான் முக்தி அடையிறா. சுமுகன்னு ஒரு பாம்பு, அந்த சுமுகனுடைய கர்ப்பபங்கம் படுத்தி பெருமாள் இடத்துல அடையும்படியாக பண்ணது அவருடைய ஆச்சாருடைய கிருபை பெருமாள் இடத்துல கேட்டுது. இப்படி எல்லாருக்கும் ஜாதி ஆசிரமம் வர்ணம் ஏழை பணக்காரன் தர்மம் இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறது தான் பெருமாளுடையதான கிருபையாம். அதனால் ஒழுக்கமற்றவனாக இருந்தாலும் கண்டத்தை தின்பவனாக இருந்தாலும் செய்நன்றி மறந்தவனாக இருந்தாலும் அவன் தெரிஞ்சுட்டான் அப்படின்னா சரணடைஞ்சுட்டான், ஆச்சாரியின் மூலமாக பெருமாளை சரணடைஞ்சுட்டான்னா அவனை குற்றமற்றவன்னு கொள்ளணும்னு பெருமாளுடையதான சித்தாந்தம். அவன் இனிமேல் பவித்திரமாக நினைக்கணும்னு. ஏன்னா யார் தான் அபராதி இல்லைன்னு கேட்டா இல்லையா பிராட்டி? பாபானாம்பா சுபானாம்பா. அதான் ஆஞ்சநேயா நீ கேட்குறியப்பா, இப்போ நீ உங்களை என்னென்ன சொன்னாலோ நான் அவளை பண்ணட்டுமான்னு என் இடத்துல உத்தரவு கேட்குறியே சீத்தை கேட்குறா. ஆஞ்சநேயா இப்படி கேட்குறியே, நீ ராமனோட பழகினன்னு சொல்கிறியே, உனக்கு எப்படி இந்த குணம் வந்தது? நீ கேவலம் கிளை தாவக்கூடிய ஒரு குரங்கு தானே, அதனால தான் அப்படி கேட்டியா? யார் தான்பா குற்றம் பண்ணாதவா? பாபானாம்பா சுபானாம்பா பதார்காணாம் ப்ளவங்கமாஹூ காரியம் கருணமாரியேன நகச்சின்னாபராத்யதி. யார் தான் பாவம் பண்ணல அப்படின்னு கேட்டா இல்லையா பிராட்டி? அதைத்தான் இங்கே தயாதேவி கேட்குறா. யார் தான் குற்றம் பண்ணல? எல்லா இடத்துலையுமே அபராதி தான், எல்லாருமே அபராதிகள் தான். அதனால் இவர் ஆத்மாவை பெருமாளிடத்தில் சமர்ப்பிச்சுட்டதுனால முன்னாடி இருக்கக்கூடிய குற்றங்கள் பாபங்கள்லாம் விலகித்து எதுவும் கிடையாது. இந்த பிரபத்திக்கு அப்புறம் பண்ணக்கூடிய பாபங்கள் அதில் ரெண்டு விதம் இருக்குது. புத்தி பூர்வம் அபுத்தி பூர்வகம்னு ரெண்டு இருக்கு. புத்தி பூர்வமாக அபுத்தி பூர்வத்தை முதல்ல சொல்லுவோம். அபுத்தி பூர்வம் எப்படின்னாக்க தெரியாத பண்ணுற பாவங்கள் எப்படின்னா தாமரை இலையில எப்படி ஜலம் ஒட்டாதோ அந்த மாதிரி போயிடும். ஆனால் தெரிஞ்சு பண்ணுறதான பாவங்களுக்கு லகு தண்டனை கொடுத்து பெருமாள் வந்து அந்த பாவத்தை நீக்குவாராம். ரொம்ப பெரிய ஒருத்தருக்கு கையே முறிய வேண்டியிருக்க அப்படியே சொரிவான். ஏதோ ஒரு இடத்துல ஒரு புண்ணு இருக்கும், அதுலேருந்து ரத்தம் வந்துடும். பெருமாள் கணக்கு பண்ணிடுவாராம், போருமே அவனுக்கு ரத்தம் வரணும்னு இருக்குது, இன்றைக்கி ரத்தம் வந்துடுத்து போகிறோம் அப்படின்னு ஒரு பொடுகு மாதிரி இருக்கும். அப்படி ரத்தம் வந்துட்டு போகணும்னு விட்டுருவாராம். லகு தண்டனையில் நம்மளை காப்பாற்றுவாராம். அப்படிப்பட்டதான கிருபை பெருமாளுக்கு. அதனால் சரணாகதிங்கிற சலுகையினால் லகு தண்டையினால் அவள் எப்படி விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி விடுவிச்சு அவளுக்கு மோட்சம் பரியந்தம் அவளுக்கு கொடுத்துருவாராம் பெருமாள். அதைத்தான் சுவாமி தேசிகன் அற்புதமாக இந்த ஸ்தோத்திரத்தில் தயாசத்தில் ஸ்தோத்திரத்தில் கொண்டாடுற. பலவிதரண தக்ஷம் பக்ஷபாதான விஜ்ஞமூ பிரகுணமணி விதேயம் பிராப்ய பத்மாசகாயம் மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிபதசி யதார்ஹம் பாப்பனாம் மாமகானாம். அதனால் கம்பன் அனுபவிக்கிறதே வெறுங்கையே மீண்டு போனான்னா சாஸ்திரார்த்தமாக அடியனுடைய குருநாதர் சொன்ன விஷயம். வெறுங்கையன்னா எம்டி ஹேண்டு அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தம் சப்புன்னு இருக்குண்டா. வெறுங்கையே மீண்டு போனான்னா சாஸ்திரார்த்தமாக இருக்குது. அதனால் பகவானை கூப்பாத கை பிரயோஜனம் இல்லை, அவனை சரணாகதி பண்ணாத ஆத்மா பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு கைங்கரியம் பண்ணாத சரீரம் பிரயோஜனம் இல்லை, அவனை பற்றி பாடாத வாய் பிரயோஜனம் இல்லை, அவனுடையதான திவ்யமான சேவையை சேவிக்காத கண்ணு பிரயோஜனம் இல்லை, அவன் திருவடியில் விழுந்த துளசியை அவன் மேலே தடவினதான அந்த சந்தனத்தை நுகராத மூக்கு பிரயோஜனம் இல்லை, அவனை நினைக்காத மனசு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி, அதனால் அவன் வெறுங்கையே. இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் அந்த பெருமாள் இடத்துல நம்ம எதிரம்பு கோக்குறோமே, இனிமே நம்மால முடியாது, அவனை சரணாகதி பண்ணி போங்கிற புத்தி இல்லையே, அவன் தெரிஞ்சுக்கலையே, அந்த தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம அப்படியே போனதுனால வெறும் கையே மீண்டு போனான் அப்படிங்கிறதோட முடிச்சுப்போம். மேற்கொண்டு அடுத்த வாரம் அனுபவிப்போம். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, தின்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினார்.
ஆக்கிரமகிராகினான்யதா